இப்போ ஆளுங்கட்சி தான் இருக்கும்போது அதில் நடக்கிற தப்பு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அதை எதிர்த்து கேட்கும்போது நம்மளோட வீடியோவை எதிர்கட்சிக்காரங்க பயன்படுத்திக்க செய்வாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்திலும் நீங்கள் போடுற அந்த வீடியோவோட கண்டென்ட் இருக்குது பாருங்கள், அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இவர் வலுக்கட்டாயமாக உடனே குடும்பத்தோட டக்குன்னு அதுக்கு ரீப்ளே கொடுக்குறதும், அந்த குழந்தைக்கு நான் தான் மாத்திரை கொடுத்தேன்னு ஒரு டாக்டர் வீடியோ போடுறதும், போதையை ஒழிக்கிறேன்னு சொல்கிற நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணுன்னு இந்த அரசுக்கு வந்து பேர் உருவாகிட்டே இருக்கணும். சரிங்களா? அது இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் யார் கொடுக்குறான்னா டிவிக்கே சார்ந்தவங்களே கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே, வெறும் அரசியல் பின்பத்தை மட்டுமே பார்த்து மக்கள், அதாவது சினிமா பின்பத்தை மட்டுமே பார்த்து ஓட்டு போட்டுட்டாங்கன்றது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? உங்களோட ஆட்சி எவ்வளோ மோசமாக இருந்தால் ஒன்றுமே தெரியாத அரசியல் புரிதலே இல்லாதுன்னு நீங்கள் சொல்கிற, அதாவது நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிற ஒரு தலைவர் வந்து ஜெயிக்கிறாருன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ மோசமான ஆட்சி நடத்துறீங்க? அரசியலுக்கு வராரு. தமிழ்நாட்டில் அரசியலுக்கு இப்போ யார் வேணாலும் வரலாம், இல்லையே கிடையாது. ஆனால் நான் அரசியலுக்கு வரேன், மக்கள்கிட்ட கேட்குறேன், மக்கள்லாம் வேணான்ட்டா இன்றைக்கி இப்போ நடக்கிற டிவிக்கு ஆட்சியில் நீட்டுக்கு எதிராக மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. காவல்துறை வந்து அவங்க கையை முறிக்குது, தட்டியால் அடிக்குது, ஓட விடுது. அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அதுதான் அரசியல். ஹாய் கைஸ், நான் உங்கள் கண்டென்ட் கருவாயின். வெல்கம் டு அன்லிமிட்டட் டாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட்டோட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டென்ட்னு சொல்ல முடியாது, கலவரம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு நியூஸ் வேணும் அப்படின்னா நம்ம நியூஸ் பார்க்கணும், இல்லை மொபைல் போய் பார்க்கணும், இல்லை டிவி சேனலில் இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸோ ஆனால் இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தாலே அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நியூஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பார், ஃபிங்கர் டிப்லாம் வச்சுருக்காரு. ஸோ அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். அவர் தான் நம்ம வழக்கறிஞர் கரிகாலன் சூர்யா. வணக்கம். நீங்கள் சொல்லும் போதே கலவரம்னு சொன்னீங்க. தமிழ்நாடு அரசியலை சொல்கிறீங்களா இல்லை என்ன சொல்கிறீங்களா தெரியல? ரெண்டுமே தான். நீங்கள் அரசியலை பற்றி பேசுகிறீங்க, அண்ட் தென் வந்து அட்வொகேட்டாகவும் இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லோரும் அதை வந்து அரசியல் சரியாக பார்க்குறதில்ல. தமிழ்நாட்டின் ஒரு அது ஒரு ஆக்டர் வந்து முதலமைச்சராக வந்த பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அரசியல் பார்க்க ஆரம்பிச்சுலேருந்து எல்லாருமே அரசியல் பார்க்குறதுனால அரசியல் நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கலவரமாகவே உடனே எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, உங்ககிட்ட என்ன கேள்வினா, நீங்கள் அவர் வந்து இப்போது அரசியல்வாதியாக பார்க்குறீங்களா இல்லை ஆக்டராக பார்க்குறீங்களா? இப்போ நான் ஒரு முதலமைச்சராக பார்க்குறேன். அதுதான் உங்களோட பார்வையில். ஆமாம், இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சி தொடங்கி இருக்கும்போது முன்னாடி நம்ம ஆக்டராக பார்த்தோம், அரசியல் கட்சி தொடங்கி அரசியல்வாதியாக பார்த்தோம், இப்போ தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சராக பார்க்குறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது? அது முதலமைச்சராக வந்திருக்காரு, புதுசாக செய்யணும்னு நினைக்காரு, அது நம்ம வாழ்த்துறோம். அதுக்கு சில விஷயங்கள் நம்ம ஏதாவது தப்பு நடந்தாலும் சுட்டி காட்டிட்டும் இருக்கோம், நல்லது நடனா பாராட்டிட்டும் இருக்கோம். பட் ஆனால் உங்கள் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் டிவிகேக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுகிற மாதிரியான ஒரு இது இருக்குது. நீங்கள் எப்படி இப்போ ஆளுங்கட்சி தான் இருக்கும்போது அதில் நடக்கிற தப்பு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அதை எதிர்த்து கேட்கும்போது நம்மளோட வீடியோவை எதிர்கட்சிக்காரங்க பயன்படுத்திக்க செய்வாங்க. ஆளுங்கட்சிக்கு அது எதிராக மாறிடுது. அதனால் அங்கேருந்து அந்த தரப்புலேருந்து பார்க்கும்போது நம்மளை பார்க்கும்போது இவங்களுக்கு எதிராக பேசுகிறோம், எதாவது டிவிகேக்கு எதிராக பேசுகிறோன்ற மாதிரி இருக்கும். நம்மளோட வீடியோவை எதிர்கட்சியான டிஎம்கே பயன்படுத்திக்குதுன்னு வச்சிங்களேன், அது வந்து அவங்களுக்கு ஆதரவாக மாறிடுது. அதனால் இப்போ நம்ம அவங்களுக்கு ஆதரவாக இருக்குமோன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. நமக்கு வந்து என்னென்னா, டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி போல் டிவிகே ஆட்சி மாறிடவே கூடாது எக்காரணத்தை கொண்டு. ஏன்னா ஒரு 50-60 ஆண்டு காலம் மிகப்பெரிய சதாப்தத்தை முடித்து ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு. அவங்க எந்த தப்பு பண்ணாலும் அவங்களோட தொண்டர்கள் வந்து ஆமாம் சரிதான் ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி டிவிகே ஆட்சி மாறிடவே கூடாதுன்றதுல எனக்கு ஒரு சாமானியனாக ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா இது ஒரு நல்ல ஆட்சியாக தொடரணும்னு. அதனால் வந்து தப்பு நடந்தால் உடனே வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிடுறது. ஓகே சரி. ஓகே, இப்போ நீங்கள் வந்து தாம்பரம் அமைச்சர் நம்ம சரத் இருக்கார். ஸோ அவரோட விஷயம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த சேப்பாக்கமில் இந்த பவுடரு இந்த மாதிரியெல்லாம் போதைப் பொருள்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? சரத் இல்லை, கில்லி சரத். கில்லி, ஓ அப்படி தான் சொல்லணும். அப்படி தான் எல்லாருக்கும். ஓகே, கில்லி சரத்துன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போதைக்கு இருக்கிற அமைச்சர் தாம்பரத்தில் வந்து அவர் ரொம்பவே ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இருந்திருக்காருன்னு அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ நடக்கிற பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா அவரோட பழைய காணொலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பழைய வீடியோ சேப்பாக்கத்தில் மேட்ச் பார்க்க போனப்போ அது பண்ணதாக சொல்கிறாங்க. அவர் வந்து குடும்பத்தோடு ஒரு வீடியோ வந்து விளக்கம் போட்ட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அது வந்து நான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இதுக்காக தான் அந்த மாத்திரை போட்டு எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அது பேசுறதன் விளைவாக என்ன ஆகிப்போச்சு,
இன்றைக்கி அவர் அந்த பொறுப்பில் வச்சுக்கலாமா வேணாமான்னு முதலமைச்சரும் ஆளுங்கட்சியும் யோசிக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. நமக்கு என்ன கருத்துனா, இது வரைக்கும் நம்ம மாத்திர அந்த மாதிரி ஃபோனில் பண்ணதில்லை. ஏடிஎம் கார்டோ கிரெடிட் கார்டோ எதுவோ வச்சு நம்ம பண்ணதும் இல்லை. அந்த 500 நோட்டை மறைச்சு பண்ணதில்லை. அதில் தக் லைஃப்னு எடிட்டிங் போட்டும் பண்ணதில்லை. ஓகே. அதனால் அதை வந்து மாத்திரன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்திலும் நீங்கள் போடுற அந்த வீடியோவோட கண்டென்ட் இருக்குது பாருங்கள், அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இவர் வலுக்கட்டாயமாக உடனே குடும்பத்தோட டக்குன்னு அதுக்கு ரீப்ளே கொடுக்கறதும், அந்த குழந்தைக்கு நான் தான் மாத்திரை கொடுத்தேன்னு ஒரு டாக்டர் வீடியோ போடுறதும், இது தப்பு. பண்ணலைன்னா நீங்கள் மட்டும் சைலண்ட்டாக போயிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்து நீங்கள் விளக்கம் கொடுக்க என்னாவது ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவுது. ஓகே. அதனால் வந்து திமுக அரசும் அவங்கள எடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணட்டும். ஆனால் அவங்க ஆட்சியிலே இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கணும், பண்ணலை. நான் அதை தான் கேட்க வந்தேன். ஸோ இவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இவங்க இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்தது இப்படின்னு சொல்லாலுமே, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலுமே இப்படியெல்லாம் நடந்திருக்கு தான். ஆமாம். இப்போ கில்லி சரத்தே எந்த ஆட்சியில் இதை பயன்படுத்தினார்னு சொல்லுவீங்க? டிஎம்கே இருக்கும்போது தான். அப்போ நீங்கள் வந்து இதை ஊக்கப்படுத்தி இதை வளர்ச்சியை உருவாக்குனதா எந்த அரசாக இருந்திருக்கும்? இருக்கலாம். ஸோ வேறு கில்லி சரத்தி இப்போதைய டிவிகேவோட அமைச்சர், அவர் பயன்படுத்தி 2021 சேப்பாக்கத்தில் அப்படி இருக்கும்போது அவர் வந்து எந்த ஆட்சி? டிஎம்கே ஆட்சி தான். அப்போ உங்கள் ஆட்சியில் தான் இதெல்லாம் பரவ விட்டுருக்கீங்கன்னு ஏற்றுக்கணும். இன்றைக்கி நீங்கள் போராட்டம் பண்ணுற நீங்கள் அன்றைக்கே இதை சரி பண்ணியிருந்தால் இந்த போராட்டமே வந்திருக்காரு. சரி, இப்போ வந்து உங்களுடைய பார்வையில் அது வந்து போதைப் பொருளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது ஒரு மெடிசன் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? சிபிஐ விசாரணை வச்சா தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ தமிழக அரசு எப்படி விசாரணை பண்ணி கரெக்டான இது சொல்லுமா, ஏன்னா ஆளுங்கட்சி அமைச்சர் சொல்லுமான்னு தெரியாது. ஓகே. அதனால் வந்து மேலிடம் விசாரித்து தான் சொல்லணும். இப்போ அது மட்டும் இல்லை, அந்த வீடியோ மட்டும் இல்லை, அண்ணன் வந்து பீச்சில் வந்து பார்த்தேன் மாசா வராரு, கையில் வந்து எனர்ஜி ட்ரிங்க் வச்சுருக்காரு. ஓகே. இல்லை, அது எனர்ஜி ட்ரிங்க் மீன்ஸ் நானுமே அதை மீன் பண்ணுறேன். எனர்ஜி ட்ரிங்காக தான் இருக்கணும். ஆனால் அந்த அட்மாஸ்பியரு, பீச்சு, ஸோ எல்லோரும் இருக்காங்க, ஸோ அந்த இடத்துல எனர்ஜி ட்ரிங்க் தான் குடிக்கணும் அப்படின்னு நல்லா. எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்குன்னா எங்கள் மேலே பீச்சிலே குடிச்சிருக்கலாம், அவ்வளோ தூரம் ஏன் போகணுன்னு யோசிக்கிறீங்க? இல்லை, அதுதான் நான் கேட்க வரேன். இப்போ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து மேபி அது முன்னாடி எடுத்துருக்கலாம். அமைச்சர் எல்லாமே முன்னாடி தான். இப்போ அவர் வர்றது எல்லா வீடியோவுமே முன்னாடி வர்றது தான். ஓகே. பட் ஆனால் அது பெருசாக அது வந்து பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அது இப்போ வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து போதை ஒழிப்புக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தினதுக்கு அப்புறம் வந்து போதையை ஒழிக்கிறேன்னு சொல்கிற நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணுன்னு எதிர்கட்சி எல்லாம் செய்கிற வேலை. மேபி ஆமாம், அவங்க வந்து இந்த மாதிரி கார்னர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆட்சியை நம்ம வீழ்த்த முடியும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் இல்லையா? அதனால் கூட இப்படி எல்லாம் பண்ணலாம் இல்லை? அதனால் மட்டும் கிடையாது, இந்த அரசுக்கு வந்து அவப்பேர் உருவாயிட்டே இருக்கணும். சரிங்களா? அது இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் யார் கொடுக்குறான்னா டிவிக்கே சார்ந்தவங்களே கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே. இந்த மாதிரியான இஷ்யூலாம் வந்து சும்மா ஒருத்தரை போயிட்டு அவரை பற்றி பிரச்சனை கிளப்ப முடியுமா? முடியாது. அப்போ பிரச்சனை இருக்கவோ அதை பயன்படுத்திக்குது எதிர்கட்சி. ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் ஆப்போசிட்டு அரசியல் வந்து அவங்க அப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. 6 மாதம் தான் தாங்குவோம், அதுக்கு மேலே முடியாது, அதுக்குள்ளார எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? 6 மாதத்தில் இவங்களோட டிவிக்கு ஆட்சி முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கட்டாயம் 5 வருஷம் வந்து டிவிக்கு ஆட்சி தொடரும். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ரீஎலெக்ஷன் வச்சா கண்டிப்பாக டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்றாங்க. ஜெயிக்காது. நீங்கள் எப்படி அதை பார்க்கல? அது ஏன் ஜெயிக்காதுன்னா, ஏன் ஜெயிக்கக்கூடாதுன்னா, ஏற்கனவே நீங்கள் 5 வருஷம் சரியாக பண்ணியிருந்தா இப்போ டிவிக்கேன்ற கட்சி 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து சரியான கொள்கையை சொல்லலை, தமிழ்நாடு முழுக்க வந்து அவங்களுக்கான நிர்வாகிகள் சரியாக இல்லை. இப்போ நீங்கள் வேணால் போய் பாருங்கள், எங்கே வேணாலும் போஸ்டிங் வந்து வட்டச்செயலர் இவர் தான் கன்ஃபார்மு, பகுதி செயலர், கிளை செயலர்னு போஸ்டிங் யாருக்காவது அறிவிச்சிங்கன்னா இருக்கவே இருக்காது. 2 வட்டச்செயலர், இவனும் வட்டச்செயலர், ஒருத்தர் வந்து போஸ்ட்டு போடுவார், இவரும் வட்டச்செயலர் போடுவார். இவ்வளோ குளறுபடி இருந்தும் ஒரு கட்சி வந்து ஜெயிக்குதுன்னா நீங்கள் எவ்வளோ மோசமான ஆட்சி நடத்துறீங்கன்றது ஏற்றுக்கணும். வெறும் அரசியல் பின்பத்தை மட்டுமே பார்த்து மக்கள், அதாவது சினிமா பின்பத்தை மட்டுமே பார்த்து ஓட்டு போட்டுட்டாங்கன்றது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? உங்களோட ஆட்சி எவ்வளோ மோசமாக இருந்தால், ஒன்றுமே தெரியாத அரசியல் புரிதலே இல்லாதுன்னு நீங்கள் சொல்கிற, அதாவது நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிற ஒரு தலைவர் வந்து ஜெயிக்கிறாருன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ மோசமான ஆட்சி நடத்துறீங்க? அப்போ வந்து திமுக வந்து ஏற்றுக்கணும். ஆனால் அது ஏற்றுக்கிறது இல்லை. லாஸ்ட்டாக அந்த 5 வருஷம் உங்கள் மேலே இருந்த வெறுப்பு எல்லாமே இந்த 2026 காட்டிட்டாங்க. ஆமாம். நீங்கள் இப்போது நீங்கள் சிட்டி ஃபுல்லாக போங்க, நிறையா திட்டங்கள் வந்து திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டிருக்கும். ஓகே. எப்போ திறந்து பாருங்கள், கடைசி 6 மாதம் 1 வருஷம் நிறைய கல்யாண மண்டபங்கள், கரெக்ட், நிறைய பிரிட்ஜஸ்ஸு,
எல்லாமே எடுத்துக்கங்க. நான் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். முதல்வர் திருமண மாளிகை, உதயநிதி விளையாட்டு திடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே. அப்போ மக்கள் அதை பார்க்குறாங்க. நீங்கள் 5 வருஷமே ஒன்றுமே பண்ணல, எலெக்ஷன் வந்தோடனே நீங்கள் பண்ணுறீங்கன்றது மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பணம் கொடுத்தும் கூட எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணாங்களோ அந்த கட்சிக்கு போடுறாங்க. ஓகே. இப்போ அடுத்து உங்களோட வீடியோவில் ஒன்று பார்த்தேன், இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தீங்க. எதனால் அது பண்ணியிருந்தீங்க? நான் ஒன்று யோசித்தேன், பட் அதுவாக இருக்குமான்றது எனக்கு தெரியல. நீங்கள் நம்ம அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தான். ஆக்சுவலாக உங்களை ஃபோக்கஸ் பண்ணால் ராகவா லாரன்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க லைட்டாக. தமிழ்நாட்டில் கருப்பாக இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மாதிரி தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் அவர் சொல்லியிருந்தார் திருச்சி கிழக்கில் வந்து நான் அவர் சொல்லலை, அவங்க அம்மா சொன்னாங்க நிற்கணும். அவர் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் வந்து இப்போ அவருக்கு என்னென்னா, ஒருவேளை அங்கே நிற்கிறாரு அப்படின்னா ஜெயிப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, முதல்ல அரசியலுக்கு வரத்துக்கு சில குவாலிட்டிஸ் இருக்குது, தகுதிகள் இருக்குது. அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கலன்றது அப்பாற்பட்டது. அரசியலுக்கு வராரு, தமிழ்நாட்டில் அரசியலுக்கு இப்போ யார் வேணாலும் வரலாம், சிக்கலே கிடையாது. ஆனால் நான் அரசியலுக்கு வரேன், மக்கள்கிட்ட கேட்குறேன், மக்கள்லாம் வேணான்ட்டா மேபி வர மாட்டார். அப்படி எதுவும் கிடையாது. இப்போ மக்களெல்லாம் வர வேணாம் நிறைய எதிர்ப்பு தெரிவித்து வராத போன ஒரே ஒருத்தர் ரஜினிகாந்த் மட்டும்தான். ஐயா ரஜினிகாந்த் தான். இப்போ அவர் என்ன மக்கள்கிட்ட கேட்குறேன், இது என்னென்ன மக்கள் மேலே பழி போகிறது. மக்கள் தான் என்ன வர சொன்னாங்க. நீங்கள் நாளைக்கு ஒருவேளை நான் வந்து இதில் ஜெயிக்கல அப்படின்னா அது மக்கள் தானே கூப்பிட்டாங்க, நான் வந்தேன், மக்கள் என்ன அந்த மக்களே என்ன ஆதரிக்கல, அதனால் எனக்கு எந்த நட்டமும் இல்லைன்னு அப்படியே போயிடுவாங்க. ஓகே. இப்போ அந்த அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாரு. அரசியலுக்கு வர்றதுன்னா என்னன்னு நம்ம பார்வையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மக்கள்லாம் ஒரு போராட்டம், இப்போ பரந்தூர் விமான நிலைய போராட்டம் நடந்தது. அவர் இப்போதைய முதலமைச்சர் தற்போதைய டிவிகே கட்சி தலைவர் வந்து ஒரு போராட்டம் பண்ணார், வாய்ஸ் ஓவர் பண்ணார். அதுதான் வந்து அரசியல். ஓகே. இன்றைக்கி இப்போது நடக்கிற டிவிகே ஆட்சியில் நீட்டுக்கு எதிராக மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. காவல்துறை வந்து அவங்க கையை முறிக்குது, லத்தியால் அடிக்குது, ஓட விடுது. அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அதுதான் அரசியல். அரசியலுக்கு வராரு, தமிழ்நாட்டில் அரசியலுக்கு இப்போ யார் வேணாலும் வரலாம், சிக்கலே கிடையாது. ஆனால் நான் அரசியலுக்கு வரேன், மக்கள்கிட்ட கேட்குறேன், மக்கள்லாம் வேணான்ட்டா அரசு மேகதாதுல அணை கட்டியே ஆகும் அப்படின்னு விடாப்புடியாக இருக்குது. இதனால் பல்வேறு தமிழ்நாட்டில் விவசாயமே அழியும், பல்வேறு மாவட்டங்கள் வேலை வெட்டி இல்லாமல் வெளி மாநிலத்துக்கு கூலியாக போகிற நிலைமை வரும். அதை எதிர்த்து குரல் கொடுக்கும். அதுதான் அரசியல். அரசியல் என்பது நேரடியாக தேர்தலில் வந்து நாமினேஷன் ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுத்து எம்எல்ஏக்கு நின்று எம்எல்ஏ ஜெயிக்கிறதோ கவுன்சிலர் ஜெயிக்கிறதோ அரசியல் இல்லை. தோத்தாலும் ஜெயித்தாலும் மக்களுக்காக பேசுகிறது தான் அரசியல். அவர் என்னென்னா, இப்போ முதலமைச்சர் விஜய் வந்து ஜெயிச்சிட்டார் குறுகிய காலத்தில். அவர் ஜெயிச்சிட்டாரு, நம்ம அவருக்கே டான்ஸ் சொல்லி கொடுத்தாலும் நம்மளை ஜெயிக்க வைக்க மாட்டாங்களான்னு இவரே நினச்சிக்கிட்டு ஓகே வந்து நான் அரசியலுக்கு இப்போ வந்து வந்தால் சரியாக இருக்கும். வந்த இடத்துல மக்கள் பிரச்சனையை பேசி நான் இந்த மாதிரி அரசியலை முன்னெடுக்கிறேன்னு சொல்லாமல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து டிவிகேக்கு ஆதரவாக நம்ம பேசுனா எப்படி நமக்கும் ஆதரவு கொடுத்துருவாங்க. டிவிகேக்கு ஆதரவாக பேசினா தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இவரை கூப்பிட்டு அழைச்சி எம்எல்ஏ சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கிடுவார் அப்படின்னு ஒரு நப்பாஸ். ஓகே. இது பேர் வந்து நப்பாஸ் தான். கரெக்டு. நான் வந்து விஜய் சாருக்கே வந்து கோரிக்கையாகவே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஜெயிப்பீங்களோ தோப்புவீங்களோ தெரியாது, ஜெயிச்சு நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்கள் கட்சி இருக்குமா இருக்காதான்னு தெரியாமல் உங்களை நம்பி வந்தான் பார் தேர்தல். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு யாருக்கு வேணால் சீட்டு கொடுங்க. ஓகே. நீங்கள் ஜெயித்த பிறகு உங்களுக்கு வந்து ஜால்ரா போடுறாங்க பாருங்க, அவங்கள மட்டும் நம்புறீங்க, புட்ட கேஸ் ஆகிடுவீங்க. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து இந்த உங்களோட வீடியோஸில் இந்த மோதிரம் திட்டம் அது கொஞ்சம் பார்த்தேன். சரி, அது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே தாய்மாமன் அந்த மாதிரி ஒரு மோதிரம் கொடுத்துருவோம் அப்படின்னு. நீங்கள் வந்து அது வந்து இப்போ அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி உங்களோடது இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க அதை? இப்போ நம்மளோட அந்த திட்டத்தில் வந்து நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று அறிவிக்கிறோம். அதை பார்த்துட்டு தானே சில தாய்மார்களோ உங்கள் தங்கைமார்களோ வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அண்ணன் வந்து சொல்கிறாரு, தாய்மாமன்னா அண்ணன் வந்து சொல்கிறாருன்னு. இப்போது ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டலில் பிறகுற குழந்தைங்களுக்கு இல்லை. இப்போ அந்த திட்டத்திலே என்ன சொன்னார்னா, இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் என்று அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஆந்திராவிலேருந்து டெலிவரிக்கு வருவாங்க, கர்நாடகாலேருந்து வருவாங்க, கேரளாக்கு, அது வேணாம். தமிழ்நாட்டில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் அரசின் வரவேற்பாக இந்த தங்க மோதிரம் வந்து கிடைக்குன்னு தான் அவர் அறிவித்தார். இப்போ அரசு மருத்துவமனைக்கு
மட்டும் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் அறிவிக்கிறார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அரசு மருத்துவமனைகளுக்கு. ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 1 லட்ச ரூபா செலவாகுது, 50,000 ரூபாய் செலவாகுது, அவங்களுக்கு எதுக்கு தங்க மோதிரணும்? நம்மளோட கேள்வியே அது கிடையாது. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன அறிவிச்சிங்களோ அதை ஏன் செய்யலைன்றது தான் கேள்வி. இன்னும் என்ன கேட்டால் தங்க மோதிரமே தேவையில்லை. அரசோட மருத்துவமனை தரத்தை உயர்த்துங்க, குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை தடுங்க, அதில் வேலை செய்கிற மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துங்க, அது போதும். அதுவும் பண்ண மாட்டீங்கன்னா நீங்கள் அறிவித்த திட்டம் செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறதுல என்ன தவறு இருக்கும்? இதே போல் தான் விவசாய கடன் தள்ளுபடியும் உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த மின்சாரம் 200 யூனிட் மின்சாரம், ஓகே, நம்ம வேறு எந்த திட்டமும் இது வரைக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்கவே மாட்டோம். 2500 இருக்கட்டும், 6 சிலிண்டராக இருக்கும், தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பேருந்தாக இருக்கட்டும், இன்னும் நகைக்கடன் தள்ளுபடி இருக்குது, இன்னும் இடைநிலை காவலர்களுக்கு சம்பள உயர்வு இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிவிக்கு தேர்தல் வாக்குறுதியே தினமும் படிச்சிட்ருக்கேன். ஆனால் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நேரம் கொடுக்கணும். ஏன் நேரம் கொடுக்கணுன்னா புதிய அரசு, ஓகே. ஆனால் அறிவிக்கிற திட்டத்தில் நீங்கள் சொன்னதுக்கு தேர்தலுக்கு வாக்குறுதிக்கு மாறாக ஏதாவது இருந்தால் நம்ம கேள்வி கேட்குறோம். வாக்குறுதியில் உறுதியாக இருங்க அப்படின்றது தான் அவங்களுடைய இது. அதில் நம்ம சார்ந்த நண்பர்கள் என்ன சொல்கிறாங்களே, ப்ரோ அவர் இப்போ தான் வந்திருக்காரு, நீங்கள் டைம் கொடுக்கணும். இல்லை, இப்போ நானுமே அதை தான் கேட்குறேன். இப்போ நான் ஒரு காலேஜ் நான் போய் சேர்றேன் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரு, அந்த பாடப்புத்தகம் எல்லாமே எனக்கு அது கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே ஃப்ளூயண்ட்டாக போகலாம். அது போல் தான் நான் இருக்கணும். அதான் ப்ரோ, நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் அந்த காலேஜில் போனோடனே எல்லாம் கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் காலேஜ்லேயே நான் தான் இப்போ சிறப்பான ஆள்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சொல்லும் போது காலேஜை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நீங்கள் அந்த எல்லா திட்டத்தையும் அறிவிங்கன்னு நம்ம சொல்லலையே, நீங்கள் அறிவிக்கிற திட்டம். நீங்கள் இப்போ அந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை எதுக்கு அவசரமாக அறிவிச்சிங்க? அறிவிக்காதீங்க, 6 மாதம் கழிச்சு அறிவிங்க. உங்கள் பிறந்தநாள் வருது, நீங்கள் அறிவிச்சிட்டிங்க. நானே சொல்கிறேன், 6 மாதம் கழிச்சே அறிவிச்சிருங்க, எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அறிவிச்சிருங்க. விவசாய கடன் உடனே தள்ளுபடி செய்யுங்கன்னு விவசாயிகள் யாராவது போராட்டம் பண்ணாங்களா? இல்லை. நீங்கள் அறிவித்த பிறகு தானே அது தப்பாக இருக்குன்னு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டமும் அதே தான். இந்த இலவச மின்சாரமும் நீங்கள் அறிவித்த பிறகு தானே மக்கள் கேள்வி கேட்குறாங்க. கரெக்ட். நீங்கள் 6 மாதம் கழித்து அறிவித்தா யாராவது கேள்வி கேட்க போகிறாங்களா? கேட்டால் கூட நீங்கள் என்ன சொல்லலாம், நாங்கள் இப்போ தாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா செய்கிறோம். ஏன்னா திமுகலாம் நான் சொன்னது எல்லாமே செஞ்சிடுச்சா என்ன? கரெக்ட். குடும்பத் தலைவிகளுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் தருவேன்னாங்க. அப்புறம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்குனாங்க. அதில் நிறையா அவங்க கட்சி குடும்பத் தலைவர்களுக்கு மட்டும்தான் போகுதுன்னு அது நிறையா குற்றச்சாட்டு இருக்குது. கரெக்டு தான். நீங்கள் டைம் எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. ஆனால் அறிவிச்சிங்கன்னா அதில் தப்பு இருந்துன்னா கேள்வி கேட்க தான் செய்யும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இவர் சேர்ந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இன்னொன்று, இவர் பேசின எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். எடுத்தோடனே நீங்களுமே கமெண்டில் பொழக்கிறது இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வேணாம். ஃபஸ்ட்டு அவரோட எல்லாத்தையுமே விசாரிங்க. ஃபுல்லாக நீங்கள் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடருந்து நான் சைன் ஆஃப் பண்ணுறேன். ஸோ நான் உங்கள் கண்டென்ட் கருவாயின். தேங்க்யூ. நம்ம தொடர்ச்சியாக அரசியல் கருத்துக்களை நம்ம அன்லிமிட்டட் டாக்ஸில் பேச போகிறோம். தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து விதமான அரசியல் மற்றும் அனைத்து பிரச்சனைகளையும் பேச போகிறோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய அன்லிமிட்டட் டாக்ஸ்க்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.